வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ஐசிஏஆர் சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஐசிஏஆர்லேருந்து யங் ப்ரொஃபஷனல் ஐடிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குது. ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்குது. 26/4 ஏப்ரல் 26ஆம் தேதி உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துடலாம். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் கிராஜுவேட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப்பிங், டிராஃப்டிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ண தெரியணும். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரியணும். 1 இயர் நீங்கள் பர்சனல் அசிஸ்டன்ட் அல்லது பர்சனல் செக்ரட்டரியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வச்சிருக்கணும். ஹிந்தியில் உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி 30,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. இந்த ரிட்டன் டெஸ்ட் ஐசிஆர் எஸ்பிஐ கோயம்புத்தூரில் தான் நடக்குது. 9 AM நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 8 மணிக்கு முன்னாடியே போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கட்டாயமாக கொண்டு போகணும். அதே மாதிரி அதோட ஜெராக்ஸஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஒரு செட்டு கொண்டு போகணும். அது கூட ரீசெண்டாக நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். பயோடேட்டா தனியாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும். அப்படி டிகிரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னாவது கொண்டு போகணும். நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். இந்த போஸ்ட்டு பியூர்லி டெம்பரரி பேசிஸ் 1 இயர் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட்டில் பர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்காக எந்தவித கிளைமும் பண்ண முடியாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் வேர் பண்ணிட்டு போகணும். கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.